வணக்கம் ட்ரேடர்ஸ். ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு அசனிங் சிபிஆர் வந்திருந்தாலுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா S1 ப்ரீவியஸ் லோ கீழே தான் முடிஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ்னஸை குறிக்குதுங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பீரிஷாக மாறிட்டு வருது. அண்ட் இன்றைக்குக்கான சிபிஆருமே பார்த்திங்கன்னா அதன் காரணமாக ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இது மார்க்கெட் இன்றைக்கி செல் ஆன் ரைஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதாவது சப்போஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா கீழே போயிடும், சிபிஆர் இருந்தோ இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹையில் இருந்தோ ரிவர்ஸ் ஆகி கீழே போயிடும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் டே லோவான 25,718 தான்னா செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தாங்க முக்கியமான லிக்விடிட்டி லெவல்ஸுங்க. அதாவது ரீட்டெயிலர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் இருக்க இடம் மேலே பார்த்திங்கன்னா 25,915, 26,105 இது ரெண்டும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 25,695, 659, 621 அண்ட் 563 இதெல்லாம் மிக முக்கியமான சப்போர்ட்டாகவும் மேலே இருக்கிற பாயிண்ட்லாம் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குங்க. அங்கே போனால் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.